துபாயில் அமீரக குறும்பட விழா 2026 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. அதுக்கு வந்து நான் சிறப்பு விருந்தினராக ப்ளஸ் ஆல்சோ ஒரு ஜட்ஜாக வந்திருந்தேன். இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு நிறைய கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த யூஸ்வலாக அன்பாக்சிங் அப்படின்னு பண்ணுவோம்ல, நான் ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டேன் எல்லாம் என்ன இருக்குன்னு. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ த லவ் அண்ட் அஃபெக்ஷன் தட் தே ஹவ் ஷவர்ட் ஆன் மீ. ஸோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஐ காட் அ வெல்கம் கிஃப்ட் ஃப்ரம் மை வெரி குட் ஃப்ரெண்ட் அண்ட் ஆல்சோ தி ஆர்கனைசர் ஆஃப் அமீரக குறும்பட விழா 2026 அண்ட் ஆல்சோ த ப்ரீவியஸ் இயர்ஸ். அவங்க தான் இந்த ஃபெஸ்டிவலே நடத்தியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் பேசிக்லி சம் ஆல்மண்ட்ஸ் ஃப்ரம் யமல் அல் ஷவுன் ஸ்வீட்ஸ் அண்ட் ரோஸ்டரியிலேருந்து. ஸோ இதை வெளிலேருந்து பார்க்குறதுக்கு காஃபி பீன்ஸ் மாதிரி இருக்கும், பட் ஆக்சுவலி உள்ளே வந்து ஆல்மண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த பாலைவனத்தில் இந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க, அதனால் நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து திஸ் இஸ் வாட் இஸ் திஸ் இஸ் ஐயங்கார்ஸ் காஃபி. நான் காஸ்ட் எல்லாம் நான் வந்து ப்ராபகேட் பண்ணலை, பட் இந்த இது பிராண்ட் நேம் வந்து ஐயங்கார்ஸ் காஃபி. இது வந்து ஒரு லேடி ஆண்டர்பிரினரோட பிராண்ட். இது இட்ஸ் கால்ட் மாண்டிச்சியர். தேவ் கிவன் அ கைண்ட் ஆஃப் ஸ்வீட். இது வந்து ஐ திங்க் இட்ஸ் ஹல்வா மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு பர்ஃபி மாதிரி இருக்குது. ஐ திங்க் என்ன பர்ஃபி அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறம் வந்து சில முறுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த முறுக்கு நான் நேற்றுக்கே நான் சாப்பிட்டேன் கொஞ்சம். அப்புறம் வந்து திஸ் இஸ் மை மெமெண்டோ ஃப்ரம் த அமீரக குறும்பட விழா. நேற்றுக்கு வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, இதெல்லாம் கொடுக்குறீங்களே, பட் ஆனால் இந்த பீரோவை நீங்கள் இதை வைக்கிறதுக்கு வாங்கி தரணும், இல்லை ஷெல்ஃப் வந்து வாங்கி தரணும் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. நானும் அதே தான் சொல்லுவேன், பிகாஸ் எனக்கும் வந்து நிறையா சேர்ந்துருச்சு. இதை வந்து நானும் அதே தான் சொல்லுவேன், எனக்கும் வந்து இந்த மாதிரி நிறையா சேர்ந்து போச்சு. வேறு வேறு சைஸஸில் இருக்குது. ஸோ எனக்கும் வந்து பீரோ யாராவது வாங்கி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும், ஆர் ஷெல்ஃப். பிகாஸ் எனக்கு வந்து ஐம் அப் டு த லிமிட் அட் மை ஹவுஸ். திஸ் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கிஃப்ட் பை அனதர் குட் ஃப்ரெண்ட் உமா குருநாதன் அவர்கள். அவங்க வந்து ஆக்சுவலாக ஷீஸ் த லைன்ஸ் கிளப்போட ஒன் ஆஃப் த சார்ட்டரோட ஃபவுண்டர் இங்கே. அண்ட் ஆல்சோ ஷீ இஸ் அ வெரி என்டர்பிரைசிங் லேடி. ஷீ இஸ் அன் ஆண்டர்பிரினர். ஷீ டஸ் சம் அமேசிங் டிசைன் ஒர்க். அவங்க வந்து ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று நடத்துகிறாங்க. இது வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு புர்ஜ் கலீஃபா உடைய மினியேச்சர். ஓகே, இந்த மினியேச்சரை வைக்கிறதுக்கும் இப்போ அவங்க தான் வந்து எனக்கு ஷெல்ஃப் வந்து இல்லை, ஆனால் ஆக்சுவலி இதை வைக்கலாம், பிகாஸ் இது வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. ஓகே, இவங்க எனக்கு என்ன சொல்லி வாழ்த்திருக்காங்கன்னா, இந்த என்னுடைய புகழ் வந்து இந்த புர்ஜ் கலீஃபா அளவுக்கு உயரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். ஆனால் புர்ஜ் கலீஃபா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து உயரத்துக்கு பண்ணாங்க. நம்மளும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு உயர்ந்தால் தான், இந்த வாழ்த்தெல்லாம் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கஷ்டப்பட்டு நம்மளே உழைச்சா தான் அது நடக்கும் அப்படிங்கிறதையும் எல்லாத்தையும் தெரிவிச்சுக்கணும். திஸ் இஸ் பை வெரி வெரி பியூட்டிஃபுல் கேர்ள். அவங்க பேர் வந்து தாக்ஷன்யா. அவங்க வந்து நான் சொன்னேன், நீ போட்டிருக்கிற அந்த இயரிங்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள், எனக்காக வந்து நிறையா ஜும்காஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து எனக்கு அவங்க அம்மா வந்து நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அவங்க பேர் வந்து பேபி. பேபின்னு ஒருத்தவங்க வந்து வாழ்க்கையில் பேபிங்கிற பேரோட வாழ்க்கையில் சுற்றுறாங்க அப்படின்னா அவங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்கள். பட் அவங்க அதுக்கே வந்து பழகிட்டாங்க, பேபி பேபின்னு எல்லாம் அவங்களுக்கு கூப்பிட்டு. ஸோ அவங்களோட டாட்டர் தாக்ஷன்யாவோட கிஃப்ட். ஐயோ எனக்கு வெளில வந்துச்சு, சாரி. சம் லவ்லி புக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா எழினி அப்படின்னு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு புக். சசி எஸ் குமார் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் வந்து இந்த அமீரக குறும்பட விழாவில் கலந்துக்கிட்டார். ப்ளஸ் அவர் வந்து அமீரக குறு நாடக விழாலையும் 2016 கலந்துட்டு இருந்திருக்காரு. அவர் எழுதின அத்தனை ஸ்கிரிப்ட்ஸையும் வந்து அவர் புக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுலேருந்து வந்து ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் நீங்கள் வந்து நாடகமாக வந்து போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, வித்தவுட் எனி காப்பிரைட். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் புக். மலையாள திரையோரம் அப்படிங்கிற மலையாள திரைப்படத்தோட விமர்சன கட்டுரைகள், இந்த புத்தகத்தை வந்து எனக்கு வழங்கினது அதனுடைய ஆசிரியர் ஆசிஃப் மீரான் அவர்கள். அவர் வந்து நேற்றுக்கு அவரும் இயக்கியிருந்தார் ஒரு ஷார்ட் ஃபிலிம். அதுவும் சில விருதுகளை வந்து பெற்றது. ஸோ அவர் கொடுத்த புத்தகம். அடுத்தது வந்து இது வந்து ஒரு பாருங்கள், துபாய் அப்படிங்கிற ஒரு புத்தகம். நம்மலாம் துபாய் அப்படின்னு பேசியே பழகிட்டோம்ல, அது ஆக்சுவலாக துபாய் கிடையாதான். அது வந்து எழில்மிகு இம்மை துறக்கும் எழில்மிகு துபை. நம்ம வந்து துபைன்னு தான் சொல்லணும், ஏன்னா அரபிக்கில் வந்து துபை அப்படின்னு தான் வந்து இஸ் கரெக்ட் டெர்மினாலஜி போல இருக்குது. இங்கே அமீரக தந்தி நாளிதழில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆசிரியர் இதயத்துல்லா அவர்கள். ஸோ அவர் இதயத்துல்லா அந்த புக்கை கொடுத்து நம்ம இதயத்துக்குள்ளே வந்துட்டார்.
லக்ஷ்மி பிரியா அப்படிங்கிற என்னுடைய நல்ல தோழி. அவங்க வந்து ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசு வேலையில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் ஒரு ஆசிரியையாக இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சாரி பைத்தியம் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. நான் வெறும் பைத்தியம் தான். ஸோ அவங்க வந்து சாரி பைத்தியம். அண்ட் பாருங்கள், ஒரு பிரமாதமான அழகான ஒரு சாரியை வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இதுக்கு வந்து நம்ம ப்ளவுஸ் தைக்கிறது தான் நம்மளுடைய ஆமாம், இங்கே வந்து டிசைன் பண்ணுறதுக்கும் எல்லாம் கொடுத்துட்டு போனேன்னா தைச்சி வைப்பாங்க. நான் அடுத்த முறை வந்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணலாம். பட் ஆனால் வந்து திஸ் இஸ் அனதர் லவ்லி கிஃப்ட். இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு வந்து லக்கேஜில் இடம் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம அங்கேருந்து கொண்டு வந்த ஏதாவது இங்கே தூக்கி போட்டு இதெல்லாம் நான் இப்போ எடுத்துகிட்டு போகணும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.